பீரியட்ஸ் டைம்ல பெண்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? என்னென்ன எல்லாம் சந்திக்கிறோம்? இடுப்பு வலி வருது, வயிற்று வலி அதிகமா இருக்கு, பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கு, பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல பிரெஸ்ட் டெண்டர்னஸ், பிரெஸ்ட் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்மோன்கள் தான். ஆனா இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வீட்டு குறிப்பா நீங்க வீட்டுல இருந்தபடியே எந்த பெயின் கில்லர்ஸும் இல்லாம எப்படி நீங்களும் உங்களை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ பீரியட்ஸ் வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரோஸ்டோகிளாண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கருப்பை தசைகளில் ஏற்படக்கூடிய ஒரு சுரப்பு தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த சுரப்பு உங்கள் கருப்பை வேகமாக சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துது. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து கிராம்ஸ், அதாவது கரெக்டாக அடிவயிற்று பகுதியில் உங்களுக்கு வயிறு பெசக்கிற மாதிரி வலி வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோஸ்டோகிளாண்டின் சுரப்பை மட்டுப்படுத்தக்கூடிய அதே சமயம் உங்கள் கருப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை சீர்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருள் என்னன்னு பார்த்தோம்னா புதினா. நம்ம வீட்டில் இயற்கையாக இருக்கிறது தான். 2 கைப்பிடி புதினா போட்டுட்டு ஒரு 1/4 லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் கருப்பட்டி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஒரு ஃபில்டர் பண்ணிட்டு ஜூஸ் மாதிரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம், இல்லை பெயின் இருக்கும் பொழுதும் குடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய தாங்க முடியாத முதுகு வலியும் இடுப்பு வலியும். பெண்களுக்கு யூஸ்வலாகவே கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கருப்பையோடைய தசைகள் வந்து வலுவின்மை அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த டைம்ல நம்ம இடுப்புகளை வலுப்படுத்தக்கூடிய, இடுப்பு எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவு முறையை கடைபிடிக்கணும். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? அந்த காலகட்டத்தில் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம். வெஜிடேரியனா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கருப்பு உளுந்தம் கஞ்சி அல்லது கருப்பு உளுந்தல செய்யப்பட்ட களி எடுத்துக்கலாம். அந்த உளுந்த வந்து தோலோட சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நீங்க அந்த பீரியட்ஸ் ஆன 4-5 டேஸ் எடுக்கும் பொழுது உங்க இடுப்பு எலும்பு உறுதியாகும், வலுவாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா பீரியட்ஸ் டைம்ல ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதும் நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அரை பேட் கூட நினைய மாட்டேங்குது, கண்ணில் பார்க்கறத விட சரி அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதை வந்து கன்சிக்யூட்டிவ் 3 பீரியட்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களோட பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து பப்பாளி பழம் இருக்கு இல்லையா, ஒரு 200 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். எள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து 3 பங்கு எள்ளுக்கு 1 பங்கு கருப்பட்டி போட்டு நல்லா இடிச்சு எள்ளு இடி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு உருண்டையாக பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல 5 டேஸ்க்கு கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் எடுக்கும் பொழுது மந்த் ஆன் மந்த் நீங்கள் எடுக்கும் பொழுது 3 சைக்கிள் முடிஞ்சு 4வது சைக்கிள் உங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.